அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. இந்த வார்த்தை கடந்து வந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? முதல்ல நீங்கள் திடமனதா இருந்து உங்களுடைய காரியத்தை நடத்துங்கள். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் துணையாயிருப்பாராம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கர்த்தர் துணையாயிருப்பாராம். உங்களுடைய பிசினஸ்ல கர்த்தர் துணையாயிருப்பாராம். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் துணையாயிருப்பாராம். எப்ப கர்த்தர் துணையா இருப்பார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்க செய்கிற வேலை அவருக்கு பிரயோஜனமா இருக்குமானால், அந்த வேலையில் ஒரு உண்மை உத்தமம் இருக்குமானால், அதை பார்த்து மாத்திரம்தான் அவர் துணையா இருப்பார். உங்களுக்கு துணையா இருப்பார், உங்களுடைய வருமானத்துல துணையா இருப்பார், உங்களுடைய ஆசீர்வாதத்துல துணையா இருப்பார். இந்த துணை உங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் முதல்ல ஒரு உத்தமம் தேவை. வேதம் அப்படித்தான் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசித்து பாருங்கள், நிதானமாய் கவனித்து பாருங்கள். இது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப பிரயோஜனமான வசனம். ரொம்ப கவனமாய் பாருங்கள். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த வேத வசனத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு நேராக அந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தெய்வம் அனுப்புகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு காரணமாகத்தான் அனுப்புகிறார். முதல் லைன் எழுதப்பட்டது, நீங்கள் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள். முதல்ல நீங்கள் செய்கிற வேலையில உங்களுக்கு ஒரு திட மனது தேவை, திட நம்பிக்கை தேவை. அந்த திட நம்பிக்கையா இருந்தா மாத்திரம்தான் உங்களுடைய காரியத்தை நீங்கள் செய்ய முடியும். தடையில்லாமல் உங்களுடைய காரியத்தை செய்யணும்னா முதல்ல உங்களுக்கு ஒரு திட மனது தேவை. அவர் தெளிவும் கிரயமாய் சொல்லுகிறார், நீங்கள் திடமனதா இருந்து உங்களுடைய காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு உத்தமம் இருக்குமானால் அதிலே கர்த்தர் துணையா இருப்பார். நீங்கள் செய்கிற திருமணத்தில் உத்தமமா இருக்குமானால் அதிலே கர்த்தர் துணை இருப்பார். நீங்கள் செய்கிற பிசினஸ்ல அது உத்தமமா இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். இன்னும் நீங்கள் போகிற வழியில் நீங்கள் அது உத்தமமாய் போவீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். நீங்கள் வேற யாருக்கிட்டையாவது பேசுகிறீர்களானால் அது உத்தமமா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். இன்னும் நீங்கள் எடுக்கிற எல்லா நல் காரியத்திலும் அது உத்தமமா இருக்குமானால் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். இந்த நாட்களில் அவர் அநேக பிசினஸ்ல, அநேக வேலை ஸ்தலத்துல, அநேக ஊழியத்துல உத்தமம் இல்லாதனால அவர் துணை நிற்க முடியாமல் போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். நீங்கள் உத்தமமா இருப்பீர்களானால் அவருடைய விசுவாச பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருப்பார். உங்க ஆலயத்துக்கு துணையா இருப்பார், ஆலயத்தின் தேவைகளுக்கு துணையா இருப்பார், உங்களுக்கு துணையா இருப்பார், உங்க மனைவிக்கு துணையா இருப்பார், உங்க பிள்ளைகளுக்கு துணையா இருப்பார். வருகிற நாட்கள்ல நீங்கள் நடத்த வேண்டிய எல்லா காரியத்திலும் கர்த்தர் துணையா இருப்பார். இதுக்கு எல்லாத்துக்கும் முதல் படியே உத்தமம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம் தெளிவும் கரையுமாய் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது ஒரு மனுஷன் ஒரு கம்பெனியை நடத்துகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவனிடத்தில் என்ன தெரியுமா எதிர்பார்க்க? உத்தமம் இருக்கிறார் என்று எதிர்பார்க்கிறார். இந்த உத்தமம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனை அந்த வேலைகளை சேர்த்தாமல் அந்த வேலையை விட்டு அவர்களை ரிஜெக்ட் செய்விடுகிறார்கள். ஒருவேளை அந்த இடத்தில் உத்தமம் இருக்குமானால் அந்த ஓனர் அவனுக்கு துணையாய் நின்று அவனை அந்த வேலையில எடுத்து பயன்படுத்தி அவனை ஒரு பெரிய பொசிஷன்ல வைக்கிற வரைக்கும் அந்த ஓனர் அவனுக்கு துணையா இருந்திருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக இடத்துல அநேக பிள்ளைகளுக்கு எந்த இடத்திலும் நிரந்தரமான வேலை இல்லை. ஏனென்று கேட்டால் கர்த்தர் அவர்களோடு துணை இல்லை. ஏன் துணை இல்லை என்று கேட்டால் அவர்கள் செய்கிற காரியத்திலே உத்தமம் இல்லை, அவர் சிந்திக்கிற சிந்தனையிலே உத்தமம் இல்லை, அவர்கள் பார்க்கிற பார்வையிலே உத்தமம் இல்லை, அவர்கள் பேசுற பேச்சிலே உத்தமம் இல்லை. அதனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்க மாட்டேங்கிறார். அதனால் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்க மாட்டேங்கிறார். ஒன்னே ஒன்று நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், நீங்கள் உத்தமமாய் நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பது அதிக உறுதி. முதல்ல திடமனதா இருங்கள், விசுவாச பிள்ளைகளா இருங்க. என் கர்த்தர் நடத்துவார்னு விசுவாசமா இருங்க. ஒரு இடத்துல உங்களை வேலைக்கு வைத்தால் அந்த வேலையில் உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்பதான் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். ஊழியத்தை உங்களை நம்பி கொடுத்தாரா? எந்த பேர்ல ஊழியத்தை கொடுத்தார்? உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். ஒரு மனிதனுக்கு நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்களா? அந்த வாக்குல உண்மையும் உத்தமமாய் இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் கணவன் செய்கிற வேலைகளுக்கும் அநேக காரியத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துணையா இருப்பது அதிக உறுதி. நான் பார்த்துகிறேன், நான் உனக்கு உதவி செய்கிறேன்,
நீ வான்னு சொல்லி கரத்தை பிடித்து கூட்டி கொண்டு போய் பாதியில் அம்போன்னு சொல்லி விட்டுட்டு போனீங்கன்னா கர்த்தர் யாரை விட்டுட்டு போறீங்களோ அவங்களுக்கு மாத்திரமே துணையா இருப்பாரே தவிர விட்டுட்டு போன உங்களுக்கு கர்த்தர் ஒரு நாளும் துணையா இருக்க மாட்டார். இதை நீங்கள் தெளிவாய் கிரயமாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. ஒரு வாக்கு கொடுப்பீர்களானால் அந்த வாக்கில் உத்தமம் இருக்க வேண்டும். அந்த வாக்கு திடமனதாய் சொல்ல வேண்டும். திடமனது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வைராக்கியமா நிக்கணும். ஒரு காரியத்தை எடுத்தா அதுல வைராக்கியம் இருக்கணும். ஒரு காரியத்தை எடுத்தா அதை வைராக்கியமா முடிக்கணும். ஒரு காரியத்தை எடுத்தா என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அதுல வைராக்கியமா நிக்கணும். நீங்க வைராக்கியமா நிற்கும் பொழுது, நீங்கள் திடமனதா இருந்து உங்களுடைய காரியத்தை கிரயமாய் நடத்தும் பொழுது, கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவன் அநேகத்துக்கு அதிபதியாக்கப்படுகிறான். உங்களுக்கு தெரியுமா எப்ப அதிபதியாக்கப்படுகிறான் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு துணையா இருப்பாரானால் நீங்கள் அதிபதியாக்கப்படுகிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் ஒன்ஸ் ஒரு தடவை உங்களை பார்த்துட்டார்னா நீங்கள் உத்தமமா இருக்கிறீங்க, நீங்க நடத்துகிற காரியம் இது உண்மை உள்ளது, உத்தமன் அவர் தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் நிச்சயம் அவர் துணையா இருப்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவர் நிச்சயமா உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசித்து பாருங்களே. நீங்கள் திடமனதா இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் துணையா இருக்க வேண்டுமா? தயவு செய்து எல்லா இடத்திலும் உத்தமமா இருங்கள். உத்தமத்தை விட்டு விடாதீர்கள். உத்தமத்தை விட்டால் அந்த உத்தமர் உங்களை விட்டு போய்விடுவார். அந்த உத்தமத்தை விட்டால் அந்த உத்தமர் உங்களை விட்டு நிரந்தரமாய் போய்விடுவார். தயவு செய்து உடைய உத்தமத்தை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிற வேலையில் திடமனதாய் இருங்கள். ஒரு விஷயமா வேலை விஷயமா போறீங்களா, அதுல ஒரே மனதாய் போங்கள். ஒரு மனமா இருங்கள், திடமனதாய் இருங்கள். திடமனதாய் இருந்து அந்த காரியத்தை நடத்தும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பது அதிக நிச்சயம். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒரே ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன அந்த விஷயம் என்று கேட்டால், கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உத்தமமும் கிரயமும் உண்மையுமாய் நீங்கள் நடந்து கொண்டு கொடுக்கிற வாக்குகளை காப்பாற்ற வேண்டும். அது தசம பாகம் காரியமா இருக்கட்டும், அது காணிக்கையின் காரியமா இருக்கட்டும், அல்லது சபையின் காரியமா இருக்கட்டும், அல்லது வேலையின் காரியமா இருக்கட்டும், இன்னும் எப்படிப்பட்ட காரியத்தை வேணாலும் நீங்கள் செய்யுங்கள். ஒன்றும் பிரச்சனை அல்ல. ஒன்றே ஒன்று, உத்தமம் தேவை. அந்த உத்தமம் உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் என் தெய்வம் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டார். அவர் துணையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் உத்தமம் தேவை. அந்த உத்தமத்தை காத்துக் கொள்ளுங்கள். திடமனதா இருந்து கொள்ளுங்கள். எல்லா காரியத்திலையும் அவிசுவாசமா இருக்காதீங்க. எல்லா காரியத்திலும் இருமாப்பா இருக்காதீங்க. என் தெய்வம் கொடுத்த வாக்கிலே நீங்கள் உறுதியாய் நின்று பாருங்கள். கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேறும் வரைக்கும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்கள். அவர் கொஞ்சத்தை கொடுத்தாலும், ₹1 வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களை நீங்க காத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்க காத்துக்கொண்டு திடமனதா இருந்து உங்களுடைய காரியத்தை, அந்த வேலையை நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில கஷ்டத்தோடு நஷ்டத்தோடு பாடுகளோடு வறுமையோடு நீங்கள் அந்த வேலை செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டே இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். அவர் பார்த்து என் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார் என்று சொல்லி அவர் நிச்சயமாய் உங்களுக்கு துணையாய் வருவார். அது எந்த மாற்றமும் கிடையாது. துணையாய் வருகிறவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? சர்வ வல்லமை உள்ள தெய்வம். சர்வ வல்லமை உள்ள தெய்வம்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வேர்ல்ட் ஆஃப் காட். அவர் உங்களுக்கு துணையாய் இருப்பாரானால் நிச்சயமாய் நீங்கள் அதிபதி ஆக்கப்படுவது அதிக உறுதி. உங்களை உயர்த்துவது அதிக உறுதி. உங்களுக்கு அநேக ப்ரமோஷனை கொடுப்பது அதிக உறுதி. அநேக அவார்டுகளை கொடுப்பது அதிக உறுதி. தயவு செய்து எல்லா காரியத்திலும் உத்தமமாயிருங்கள், உண்மையாயிருங்கள், கிரயமாயிருங்கள். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் காத்துக்கொண்டு நடங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வேத வசனம் தெளிவும் கிரயமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. தயவு செய்து உத்தமத்தை காத்துக் கொள்ளுங்கள். என் தெய்வம் உங்களுக்கு துணையா இருப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கும் உங்களுக்கு வருகிற வருமானத்திலும் உங்களுக்கு வர ஆசீர்வாதத்திலும் எல்லாத்திலும் கர்த்தர் துணையா இருப்பார். எந்த அசுத்தாவியும் அதை பறித்து விடக்கூடாது, அதை சிதைத்து விடக்கூடாது, அதை பிடுங்கி விடக்கூடாது என்று சொல்லி உங்களுடைய ஜீவனுக்கும் உங்களுடைய ஆஸ்திகளுக்கும் உங்களுடைய அந்தஸ்துக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் அவர் துணையா இருப்பது அதிக உறுதி. நம்பி உண்மையும் உத்தமாய் நடந்து போங்கள். என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். சாதாரணமா இல்லை, அவருடைய துணையோடு நீங்க உயருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தயவு செய்து உத்தமத்தை காத்துக் கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை துணையாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே,
எதற்காக இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கொடுக்க கிருபை பாராட்டினரோ எனக்கு தெரியாது. இந்த வார்த்தை எந்தெந்த பிள்ளைகள் கேட்கிறார்களோ அவருடைய வேலையில் உத்தமம், காணிக்கையில் உத்தமம், தசம பாகத்தில் உத்தமம், சபையில் உத்தமம், ஊழியர்கிட்ட உத்தமம், குடும்பத்தில் உத்தமம், இன்னும் என்னென்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாத்திலும் உத்தமமா இருக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டு ஒரு மனமாற்றம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நேராக நீர் துணையா இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாத சத்துருவின் கிரிகளை விலக்கி தயவு செய்து உடைய பிள்ளைகளுக்கு நீங்க துணையா இருங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு அதிகமாய் தொடரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பலத்த அற்புதத்தை நீங்க செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுக்கு துணையாய் இருப்பாராக. ஆமேன்.